பூஜா ஹெக்டே வந்து ஒரு தமிழ் முகம் ஆக்கிட்டீங்களே இந்த படத்தில். அவங்க எனக்கு என்னன்னா இந்த படம் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோன்னா எனக்கு வந்து அந்த கேரக்டர் அந்த ருக்மிணி கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் வேணும். ப்ளஸ் வந்து ஒரு ஆன் ஸ்க்ரீன் பேராக புதுசாக இருக்கணும். இப்போ சூர்யா சாருக்கும் அவங்களும் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் கூட படம் நடிக்காத ஒருத்தங்களும் ப்ளஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி அவங்களோட கெரியர் ஆஃப் ஃபில்மோகிராஃபியில் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணாத ஒருத்தங்க வேணும் அப்படின்றது தான் யோசித்தோம். அப்போ தான் பூஜா ஹெக்டே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தோணுச்சு. அண்ட் அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டரும் இந்த ரோலும் ரொம்ப பிடிச்சி பயங்கர டெடிக்கேட்டடாக பயங்கர சென்சிபிளான ஆக்டராக நான் பார்த்தேன் அவங்கள. ஏன்னா வந்து ஒரு ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை பண்ணி அந்த டயலாக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சொல்லிடணும். அந்த ப்ராம்ப்டெல்லாம் இல்லாமல் யூஸ்வலாக எடுக்கும்போது வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்கள்ல. நான் வந்து சொன்னேன் ப்ராம்ப்ட் இல்லாமல் தான் பண்ணணும். ஏன்னா ப்ராம்ப்ட் பண்ணால் எனக்கே அந்த சீன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சரியாக வராதுன்றனால ப்ராம்ப்ட் இல்லாமல் பண்ணணுன்றது தான் ஒரு. ஸோ அதுக்காக அவங்க டயலாக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே அந்த லைன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸாகவும் ரொம்ப ரொம்ப சென்சிபிளான பெர்ஃபார்மராக பார்த்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ திங்க் இப்போ நிறையா ஆடியன்ஸ் பார்க்கும்போதும் அவங்க நிறைய பேருக்கு பிடிக்குது. ரொம்ப அந்த கேரக்டராக அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. ஸோ தமிழில் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்.